திருச்சபையை ஆண்டவர் எதற்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? வனாந்திரத்திலேயோ தரையில நடப்பதற்கல்ல, தண்ணீரின் மேல் நடப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். to walk on the impossible situations, நடக்க முடியாத சூழ்நிலைகள் நடப்பதற்கு தான் திருச்சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீரே ஆனால், கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீரே ஆனால், என்னை ஊழியத்திற்கு அழைத்தது நீரே ஆனால், என்னை ரட்சித்தது நீரே ஆனால், என்னை அபிஷேகம் பண்ணினது நீரே ஆனால், இந்த ஊழியத்தை தந்தது நீரே ஆனால், எங்கள் சபை தண்ணீரின் மேல் நடக்கிற சபைகளாய் மாறட்டும். எனக்கு இந்த பிசினஸை தந்தது நீரானால், எனக்கு இந்த தொழிலை தந்தது நீரானால், எனக்கு இந்த பிள்ளைகளை தந்தது நீரானால், எனக்கு இந்த கணவனை தந்தது நீரே ஆனால், நானும் தண்ணீரின் மேல் நடக்க எனக்கு கிருபை தாரும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. சுடபா ரகதியா. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28வது வசனம். Matthew chapter 14 verses 28. மத்தேயு 14:28. பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். சேர்ந்து வாசிக்கலாம், சபை சேர்ந்து வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். once again please. பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு திருச்சபை, ஒரு ஊழியம், ஒரு ஊழியர், ஒரு விசுவாச பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட உறுதி அவர்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 3 ஆராதனைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இந்த வார்த்தை எப்பொழுது யாரிடத்திலே சொன்ன வார்த்தை? மலை பிரசங்கத்திலே இயேசுவினிடத்திலே அநேகர் கூடி வந்து திருவசனத்தை கேட்டார்கள். கேட்டுவிட்டு அவர்களை திரும்ப அனுப்பிவிடுகிற வேளையிலே இயேசு சொன்னார், அவர்களுக்கு நீங்கள் போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி சீஷர்களிடத்திலே சொன்ன போது, சீஷர்கள் ஒரு சிறு பையனிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறதை சொன்ன போது இயேசு அதை ஆசீர்வதித்தார், அதை வர்த்திக்க பண்ணினார். 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். மீதமான துணிக்கையை 12 கூடை நிறைய எடுத்து இம்மீடியட்லி கொஞ்ச நேரத்திற்குள்ளாக சீஷர்களை அவர் துரிதப்படுத்தினார் அக்கறைக்கு போவதற்காக. துரிதப்படுத்திவிட்டு அவர் தனித்து போய் ஒரு மலையிலே ஜெபம் பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 4வது ஜாமத்திலே இயேசு கடல் மேலே நடந்து வந்தார். சீஷர்கள் அவரை பார்த்து, கடலிலே வந்து நடந்த ஒருவரை பார்த்து ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள். உடனே இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதை சொல்லி முடித்த உடன் இந்த சத்தத்தை 12 சீஷர்களும் படகிலிருந்து கேட்டார்கள். 12 சீஷர்களும் இந்த சத்தத்தை படகிலிருந்து கேட்டார்கள். பட் only one responded. ஒருவன் மாத்திரம் மறு உத்தரவு சொல்லுகிறான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீரே ஆனால், லார்ட் இஃப் இட் இஸ் யூ. கொஞ்சம் ஜெபத்தோட நீங்க கவனிக்கணும்னு தாழ்மையா நான் கேட்கிறேன். லார்ட் இஃப் இட் இஸ் யூ. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீரே ஆனால். வாய் திறந்து சொல்லுங்க, நீரே ஆனால். லார்ட் இஃப் இட் இஸ் யூ. 12 பேரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆனால் ஒருவன் சொன்னான், நீரே ஆனால். லார்ட் இஃப் இட் இஸ் யூ. ஒரு சபைக்கு, ஒரு ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய முதலாவது கேள்வி தேவனிடத்தில், லார்ட் இஃப் இட் இஸ் யூ, நீரே ஆனால் நானும் தண்ணீரின் மேல் நடக்க எனக்கு கட்டளையிடும். கை தட்டணும்னா கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லார்ட் இஃப் இட் இஸ் யூ. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய சபையோடு தீர்க்க தரிசனமாய் இந்த 3 ஆராதனைகளிலும் இடைபெற விரும்புகிறார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கட்டும், ஒரு சபையினுடைய விசுவாசியாக இருக்கட்டும், ஒரு ஊழியம் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே நீரே ஆனால் command me to walk on the waters.
திருச்சபையை ஆண்டவர் எதற்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? மனாந்திரத்திலேயோ தரையில நடப்பதற்கல்ல, தண்ணீரின் மேல் நடப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். to walk on the impossible situations, நடக்க முடியாத சூழ்நிலைகள் நடப்பதற்கு தான் திருச்சபை அழைக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீரே ஆனால் ஒரு 3 தடவை கைகளை உயர்த்தி உங்க கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீரே ஆனால் என்னை ஊழியத்திற்கு அழைத்தது நீரே ஆனால், என்னை ரட்சித்தது நீரே ஆனால், என்னை அபிஷேகம் பண்ணினது நீரே ஆனால், இந்த ஊழியத்தை தந்தது நீரே ஆனால், எங்கள் சபை தண்ணீரின் மேல் நடக்கிற சபைகளாய் மாறட்டும். எனக்கு இந்த பிசினஸை தந்தது நீரானால், எனக்கு இந்த தொழிலை தந்தது நீரானால், எனக்கு இந்த பிள்ளைகளை தந்தது நீரானால், எனக்கு இந்த கணவனை தந்தது நீரே ஆனால், நானும் தண்ணீரின் மேல் நடக்க எனக்கு கிருபை தாரும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. சுடபா ரகதி அந்தனா பிரௌடி அந்தன கடகசியா சுடபா ரகதி அந்தன பிரௌடதன கடக அர்த்தமனதனக வைடபலதன கடக. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க. Lord, if it is you, நீரே ஆனால், கவனிக்கிறீங்களா? நீரே ஆனால், நீரே ஆனால் கேட்கணும். ஒரு சபை கேட்கணும், ஊழியம் செய்யறவங்க கேட்கணும். நீரே ஆனால். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியங்கள் பரவி பெருகி கொண்டிருந்த போது அவருடைய ஊழியத்தை தடுக்க வேண்டும் என்று பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் போராடினார்கள். அப்போ ஒருவன் வந்து சொல்லுகிறான், இது தேவனால் கூடின கூட்டமானால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. மெதுவா ஆமென் சொல்லுங்க. இது தேவனால் கூடின கூட்டமானால் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இது தேவனால் கூடின கூட்டமானால், லார்ட் இஃப் இட் இஸ் யூ, நீரே ஆனால். ஒரு இடத்துல இயேசு கேட்கிறார், யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ? லார்ட் இஃப் இட் இஸ் யூ, நீரே ஆனால். அதை மாற்ற முடியாது. நான் தேவனுடைய மனுஷனே ஆனால், இஃப் I be the man of God. இந்த முதல் ஆராதனையில உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நீரே ஆனால், நீரே ஆனால். வேதம் சொல்லுகிறது, பேதுரு இந்த வார்த்தையை இயேசுவினிடத்தில் கேட்டதற்கு முதல் காரணம், நீரே ஆனால் என்னாலேயே நடக்க முடியும் என்று. ஆமென் சொல்லுங்களேன். நீரே ஆனால் என்னால நடக்க முடியும். To glorify Jesus in that moment, இயேசு அந்த இடத்துல உயர்த்தி காட்ட வேண்டும் என்பது இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்மால பார்க்க முடியும். என்ன கூப்பிடுறது நீங்கன்னா என்னால நடக்க முடியும். இயேசு அந்த இடத்துல உயர்த்தி காட்டுறார். elevating Jesus in the midst of that storm. இயேசு அந்த இடத்துல உயர்த்தி காட்டுறார். பேதுரு, நீரே ஆனால், நீங்க இல்லைன்னா என்னால முடியாதுன்னு சொல்றார். நீங்கன்னா நான் நடந்துருவேன், நீரே ஆனால் நான் நடந்துருவேன். புரியுதா உங்களுக்கு? நீரே ஆனால் என்னால நடக்க முடியும். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 11, 12 வசனம். எலியா கர்த்தருக்காக காத்திருந்தார். ஒரு இடி முழக்கம் உண்டாயிற்று, கர்த்தர் இருக்கவில்லை. ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பிற்பாடு அக்கினி உண்டாயிற்று, அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இங்கிலீஷ்ல நல்லா எழுதி இருக்கு, God was not, கர்த்தர் அதில் இருக்கவில்லை. பிறகு ஒரு மென்மையான காற்று, ஒரு தென்றல் காற்று வீசுகிறது, ஒரு மென்மையான காற்று. அந்த காற்றிலே கர்த்தர் இருந்தார். நீரே ஆனால். கை உயர்த்தி சொல்லுங்க, நீரே ஆனால். நல்ல சத்தமா சொல்லுங்க, நீரே ஆனால். இப்ப முதலாவது பேதுருவுக்குடைய எண்ணம் என்னன்னா, ஆண்டவரே ஆனால். அப்ப மனுஷனானா என்னால நடக்க முடியாதுன்னு அந்த இடத்துல சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். நீரே ஆனால் என்னால இந்த கடினமான சூழ்நிலையில நடக்க முடியும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த நீரே ஆனால் என்கிற கேள்விக்கு பேதுருவுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, நீரே ஆனால் அப்படின்னா டு கன்ஃபர்ம் ஹிஸ் கால், தன்னுடைய அழைப்பை அவன் உறுதிப்படுத்துகிறான். நீரே ஆனால். கை உயர்த்தி சொல்லுங்க, நீரே ஆனால்
ஆனால். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. வேத வசனம் அழகாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினால் பலத்த அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சிறைச்சாலையில் இருக்கிற யோவான் ஸ்நானகனிடத்திலே யோவானுடைய சீஷர்கள் அதை போய் அறிவித்த போது யோவான் ஸ்நானகன் தன் சீஷர்களை அனுப்பி கேட்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறே ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? வருகிறவர் நீர்தானா? அற்புத அடையாளங்கள் நடக்கிறதுனால நாங்க நம்ப மாட்டோம். குஷ்டரோகி சுகமாகிறதுனால நாங்க நம்ப மாட்டோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலேயே குஷ்டரோகி சுகமான கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். மரித்தோர் உயிரோடு எழும்புகிறதுனால நீர்தான் அவர் என்று நாங்கள் நம்பி விட மாட்டோம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலேயே மரித்தோரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார்கள். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்ததினால் மாத்திரம் நாங்கள் நம்பிவிட மாட்டோம். ஏனால் பழைய ஏற்பாட்டிலும் வர்த்திப்பு நடந்திருக்கிறது. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. உடனடியாக இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பார்க்கிறீர்களே, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தட் இஸ் தி சைன். நீரே ஆனால். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீரே ஆனால். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நீரே ஆனால். என்னை அழைத்தது நீரே ஆனால், என்னை தெரிந்து கொண்டது நீரே ஆனால், இந்த தண்ணீரின் மேல் என்னால் நடக்க முடியும். இதற்கு அடுத்த பகுதியும் நான் சொல்லிவிடுகிறேன், அவர் உங்களை அழைக்காவிட்டால் இந்த தண்ணீரில் நடக்க ஒருவராலும் முடியாது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பிரசங்க தாளந்தோ, ஒரு ஆராதனையினுடைய தாளந்தோ, அல்லது எனக்கு வேதம் படிக்க தெரியும் என்கிற தாளந்தோ இந்த தண்ணீரின் மேல் நம்மை நடக்க வைப்பதில்லை. If it is you, வாய் திறந்து சொல்லுங்க, Lord, if it is you, ரூதனமா சந்துரபதியந்தனமா, வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே நீரே ஆனால்.